அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் ரெசிபிஸ் ஐடியாஸ், ஒரு காம்போ பேக்கா நான்வெஜ்ல என்னென்னலாம் ஐட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சீரியல் பண்றோம். அதனோட எபிசோடு 1 தான் இந்த வீடியோ. இந்த எபிசோடு 1ல வந்து மாங்காய் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பச்சை நெத்திலி குழம்பு, புளிப்பு இனிப்பும் கலந்த ஒரு மாங்காய் போட்டு அருமையான மீன் குழம்பு, நெத்திலி குழம்பு, அப்புறம் முட்டை அட்டு ஆம்லேட்டு, அப்படியே ஜூஸியாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருக்கும். அதே மாதிரி காணாங்கத்தை மொசப்பாறை மீன் வறுவல். ஸோ இன்றைக்கி இந்த 3 ரெசிபீஸ் தான் லஞ்ச் ரெசிபீஸ் நான்வெஜ்ஜில் செய்ய போகிறோம். இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பச்சை நெத்திலேயே முதல்ல க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. சில பேர் நம்மனா தலையோட உருவி எடுத்துருவாங்க. முதல்ல ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, மீனோட கண்ணில் வந்து விட்டமின் ஏ அதிகம். நிறைய பேர் மீனோட தலையை அப்படியே முழுசாக கட் பண்ணி போட்டுருவாங்க. அது மாதிரி போடாதீங்க. நான் இதை கேள்விப்பட்டதுலேருந்து மீனை வந்து நாங்கள் வெளியே க்ளீன் பண்ணுறதை ரொம்ப குறைச்சிட்டோம். ஸோ நெத்திலியை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதை ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். தலையை வச்சு அருமையாக க்ளீன் பண்ணலாம். இது மாதிரி அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லை முடியாதவங்க, தலை பிடிக்காதவங்க தலையை அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா தலை மொத்தமாக குடலோடு வந்துடும். ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் தலை வேணும், கண் வேணும் அப்படின்னா இது மாதிரி அந்த செதிலை தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக குடல் எடுத்திங்கன்னா தலை மிஞ்சம், மீனோட கண் மிஞ்சம். முக்கியமாக பச்சை நெத்திலி மீனில் வந்து ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப குறைஞ்ச ஃபுட்டில் தான் வந்து இந்த ஒமேகா 3 இருக்கும். அதில் முக்கியமானது பச்சை நெத்திலி, ரொம்ப சீப்பு. இது மாதிரி அழகாக பச்சை நெத்திலியை க்ளீன் பண்ணி வச்சுங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி இது வந்து மொசப்பாறை. நான் இன்னைக்கு வாங்கின 2 மீன்லேயும் வந்து செரால் எதுவுமே அதிகமாக இருக்காது. ஸோ பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. ஏன் நம்ம வெளியே க்ளீன் பண்ணோம்னா இது மாதிரி கண்ணோட சேர்த்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக டக்குன்னு தலையை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. நம்ம க்ளீன் பண்ணால் பார்த்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னா விட்டமின் ஏன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம பார்த்து சாப்பிட்றோம். இது வந்து காணாங்கத்தையும் அது மாதிரி தான். செதில்லாம் நிறையவே இருக்காது, மேலே பிளைனாக இருக்கும். சும்மா ஒரு லேசாக ஒரு தடவுனா போதும். ஸோ இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற அந்த செதிலை தனியாக பிரித்து எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கண்ணு நாங்கள் அப்படியே விட்டுட்டு க்ளீன் பண்ணுறோம், பார்த்தீங்களா? கண்ணு ரொம்ப முக்கியம் பாஸ். உள்ள செனைலாம் இருக்குது, செனையும் ரொம்ப முக்கியம். செனையில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு, அதனால் செனை வந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா தண்ணி போட்டு அலசிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரே திருப்தியாக இருக்கும். அழகாக நம்மளே க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வறுக்கிற மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நான் எல்லாத்துலேயுமே குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து புளி சாறு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி போட்டுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு மீன் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா இந்த காணாங்கத்திர மீனில் வந்து உப்பு காரம் சீக்கிரத்தில் இறங்காது. அதனால் ஒரு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி மேலே ஒரு கோடு போடணும். எல்லாத்துலேயும் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குடல் உள்ள தலை எல்லா இடத்துலையும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வறுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வேலை ஆகிடும். நான் ஒரு அழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். நாங்கள் 3 பேர், ஒரு அழாக்கு. நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாதம் சாப்பிடுவோம். 3 பேருமே ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம்.
அதே மாதிரி புளி, நான் வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குதுன்றதுனால ஒரு 70 கிராம் புளி எடுத்திருக்கேன். ஸோ மாங்காவை பொறுத்து புளியோட அளவை நம்ம குறைக்கிறது கூட்டிக்கிறது பார்த்துக்கணும். அப்புறம் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கரைச்சோன்னா ஈஸியாக கரைக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மாங்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வதக்க வதக்க அதுவே ஒரு காய்கறி மாதிரி மீன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு 100 கிராம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் நாலும் கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை ஸ்பூன். வெந்தயம் வந்து கம்மியாக 1/4 ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கசக்கும். கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். சட்டியில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு. பூண்டு எவ்வளோ வேணால் போடலாம், உங்கள் விருப்பம் தான். கொஞ்சம் கருவேப்பிலை, மூணுத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க வதங்க குழம்பு அப்படியே டேஸ்ட்டு கூடினே இருக்கும். இது வதங்குற நேரத்தில் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளி கையில் வச்சு கரைச்சிங்கன்னா உங்களோட கையோட மனம் அந்த குழம்புக்கு வரும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தளர புளியை கரைக்கணும். நடுவில் வெங்காயத்தையும் நம்ம கிளறி விடணும், இல்லைன்னா வெங்காயமும் தீஞ்சிடும். ஸோ புளி வந்து நல்லா கரைச்சியாச்சு. அப்போது நான் வந்து 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கினேன். ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, இல்லைன்னா நான் கையில் தான் வச்சு கரைப்போனாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இது எப்படி அரைக்கணும்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கவே தேவையில்ல, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் குழம்பு. ஸோ இதை போட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஸோ 2 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கினேன். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு கரைச்சி வெங்காயம் வதங்கினோன்னா அதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அதனோட திக்னஸை பார்த்துட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட குழம்பு வந்து கரெக்டாக டேஸ்ட் பண்ணிங்க. இதை மூடி வச்சுட்டு கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்குள்ளே நம்ம சாதம் வெடிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அந்த அரிசி பானையை வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்தில் கொதிச்சிடும். இப்போ பாருங்கள் கொதிச்சிச்சா, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவேன். 10 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா இந்த சூட்லேயே சாதம் வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு கொதி வந்தவுடனே சாதத்தை வடிச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம முட்டை அட்டு செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் வானலி வச்சுட்டோம். குழம்பு இப்போ கொதிச்சுன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். எண்ணெய்லாம் இன்னும் பிரியல. இப்போ 2 கரண்டி எண்ணெய் போட்டு நான் ஒரு 100 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த கண்ணாடி பதம்னால அந்த அளவுக்கு சூப்பராக வதங்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக அப்படியே வாசனை வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய், இந்த மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு இனிப்பு புளிப்பு ரெண்டுமே கலந்த மாதிரி இருந்தது. மாங்காவை போட்டு ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் லேசாக மாங்காய் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது, இல்லைன்னா குழஞ்சிரும். இந்த டைமில் நம்ம 2 முட்டையை நல்லா போட்டு அடிச்சுக்கலாம். உப்பு போட வேணாம், நம்ம மசாலாவில் உப்பு போட்டுக்கலாம். இதில் போட தேவையில்ல, வெறும் முட்டையை மட்டும் நல்லா நொற வர்ற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் இந்த அட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சை நெத்திலி, அவனை எடுத்து இதில் கொட்டணும். அப்படியே மெதுவாக அழுங்காமல் சிலுங்காமல் அப்படியே எடுத்து இந்த குழம்புல போட்டோம்னா கிளறெல்லாம் கூடாது. அப்படியே லேசாக ஒரு அசைக்கி மீனை குழம்புல தள்ளிட்டு அப்படியே விடுங்க, மூடக்கூடாது. இப்போ மீன் போட்டவுடனே கொஞ்சம் நீர்த்து போவோம். கொதி வரும் பாருங்க, அந்த பபிள்ஸ் வர்ற டைமில் நிறுத்திடணும். இப்போ பாருங்கள்
லேசாக பபுள்ஸ் வருது இல்லை? இப்போ வந்து மேலே பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழையை அப்படியே பூ போல தூவி விடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொதி வந்துனே இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பையனை அப்படியே மூடி எடுத்து ஓரமாக வச்சிங்கன்னா அந்த 1 மணி நேரம் கழித்து இந்த நெத்திலியில் இருக்கிற ஜூஸ் எசன்ஸ் எல்லாம் இறங்கின அந்த குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சா, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இந்த முட்டையில் கொட்டணும். கூட வந்து 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இதுதான் இதனோட சீக்ரெட்டு, போட்டு நல்லா ஒரு அடி அடிங்க. பொட்டுக்கடலை மாவு போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போது தெரியும் அதனோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அட்டுக்கான அந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடாகிற நேரத்தில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம்ல சாதம், அதை ஆன் பண்ணிங்க. ஸோ அட்டு போடுறதுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. கரைச்சி வச்சிருக்கிற அந்த முட்டையை அப்படியே ஊற்றுங்க. எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது, அவ்வளோதான். அப்படியே போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சிடணும் 3லேருந்து 4 நிமிஷம். அப்படியே பேன் கேக்கு மாதிரி வரும் பாருங்க. சாதம் கொதி வந்துச்சா, வெந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். கொதி வந்தவொடனே வெந்துடும். அந்த 10 நிமிஷம் அப்படியே இறக்கி வைக்கிறோம்ல, அந்த சூட்லேயே வெந்துடும் அரிசி. இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தவா வச்சுட்டு அதையும் பற்ற வச்சுருவோம். ஸோ நல்லா மீனுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு, செம்மையாக இருக்கும். அப்படியே வறுத்து எடுத்து சாப்பிட்டா நல்லா கார சாரமாக இருக்கும். ஸோ மீன் வந்து செவக்கட்டும். இப்போ முட்டை அட்டு என்ன பொசிஷனில் இருக்குது பார்த்துடலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக வேகும், மூடி வச்சிடணும். மூடாமல் வேக வைக்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே மெதுவாக திருப்புங்க. அப்படியே பேன் கேக்கு மாதிரி வரும். அப்படியே புசு 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 புசுன்னு இருக்கும் இந்த அட்டு ஆம்லேட்டு. அப்படியே திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ மீனும் ஓரளவுக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு, அதை திருப்பி போட்டுக்கலாம். இவன் இன்னொரு பக்கம் செவக்கட்டும். இப்போ முட்டையை பார்த்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கும் பாருங்க. அப்படியே முட்டை அட்டு ஆம்லேட் ஸ்பாஞ்சியாக அப்படியே புசு புசு புசுன்னு சாஃப்டாக எப்படி பேன் கேக் மாதிரி இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. ஒரு 4 முட்டை போட்டு செஞ்சோன்னா 8 பேர் சாப்பிட்லாம். அப்போல்லாம் அப்படி தானே செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸ் கொடுத்துருவாங்க. அப்படியே முட்டை உள்ளார வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த வெங்காயம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அட்டுனாவே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சிலர் அந்த காலத்தில் செய்வாங்க, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தெரியல. இது முட்டை ஆம்லேட்டுனாலே நம்ப மாட்டாங்க. உள்ளே வந்து அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மீனும் ஓகே சூப்பர் ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்துச்சு. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த தவால ஒட்டாது, தோல் பிரியாது, நல்லா அருமையாக நெத்துன்னு வரும். அப்படியே நீங்கள் வறுத்த மீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வெளவெளேன்னு இருக்கணும். அதுதான் ஃப்ரெஷ் மீனுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. அப்படியே உடையாமல் அழுங்காமல் சிலுங்காமல் அற்புதமான மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் எது வறுத்தாலும் அதில் கொஞ்சம் சாதத்தை சுட சுட போட்டு இதை கிளறி இதை வந்து நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணுவோம். ஒருத்தராக சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் இது சண்டை நடக்கும். இதுக்கு பேர் கடாய் சோறுன்னுவோம். எறா வறுத்தா, மட்டன் தொக்கு பண்ணால், சிக்கன் தொக்கு பண்ணாலும் இந்த கடாயிலேருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்க முடியாது. இது மாதிரி சாதத்தை போட்டு பெரட்டணும்னா அதில் இருக்க மசாலாலாம் அந்த சாதத்தில் ஒட்டின்னு வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதாங்க நம்ம எபிசோடு 1 லஞ்ச் ரெசிபி ஐடியாஸ்.
இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீன் குழம்புக்கு முக்கியம் 2 விஷயம். மசாலா. அது மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் என்னதான் மசாலா போட்டாலும் மீன் நல்லா இல்லைன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.